இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் அருளும் ஆசீரும் உங்களை நிறைவாக வழிநடத்தியதை உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு விதமான குறிக்கோள்கள் இருக்கும். அதை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்ற தாகமும் ஆசையும் நம்மில் பலருக்கு இருப்பதுண்டு. வாழ்க்கை என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பரிசு. வாழ்க்கை பயணத்தின் ஒவ்வொரு நொடியும் புதியது. பிறந்த இடத்திலேயே தங்கிவிடுவதல்ல வாழ்க்கை. ஒவ்வொரு அடியாக முன்னோக்கி செல்வதே வாழ்வின் வளர்ச்சி. குறிக்கோளுடன் அடியெடுத்து வைப்பவர்கள்தான் வெற்றி சிகரத்தை தொடுகிறார்கள். நமது குறிக்கோள் இன்னதென்று தெளிவாக வரையறை செய்து கொள்ள வேண்டும். குறிக்கோள் தெளிவாக இல்லாத போது அது திசை தெரியாத பயணம் போல ஆகிவிடும். ஒரு செயலில் ஈடுபடும் போது தடைகளும் குறுக்கீடுகளும் தடுமாற்றமும் வேதனையும் ஏற்படுவது தவிர்க்க முடியாதது. இவற்றை மீறி குறிக்கோளை அடைய வேண்டுமானால் அந்த குறிக்கோள் திட்டவட்டமானதாக இருக்க வேண்டும். அதை நோக்கியே நாம் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம். குறிக்கோள் இதுவென முடிவு செய்த பின் அதை பற்றிய குழப்பமான மனநிலை இருக்கக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தெளிந்த நீரோட்டம் போல் நமது சிந்தனை இருக்க வேண்டும். சிந்தனையில் தெளிவு இல்லை என்றால் தடுமாற்றம் மேலோங்கி இருக்கும். தடுமாறும் உள்ளத்தில் மன உறுதி இருக்காது, தன்னம்பிக்கை இருக்காது. தன்னம்பிக்கையை வளர்க்க தெளிந்த சிந்தனை அவசியம். திட்டவட்டமான குறிக்கோள், தெளிவான சிந்தனை இருப்பினும் எடுத்த காரியத்தை முடித்தாக வேண்டும் என்ற மன உறுதி தேவை. செயலை நிறைவேற்றுவோம் என்ற திடமான நம்பிக்கை இருந்தால்தான் குறிக்கோளை நோக்கி முன்னேற முடியும். திடமான நம்பிக்கை இல்லாவிட்டால் குறிக்கோளை அடைவது தடைபடும். எனவே திடமான நம்பிக்கை இருப்பதன் மூலம் தன்னம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்ள முடியும். திட்டவட்டமான குறிக்கோளை நோக்கி செல்ல கடின உழைப்பு தேவை. கடின உழைப்பை மேற்கொள்ளும் போது கூடவே தன்னம்பிக்கையும் வளரும். தாமஸ் ஆல்வா எடிசனின் கண்டுபிடிப்புகள் ஒவ்வொன்றையும் நினைவுபடுத்தி பார்த்தால் அவரின் உழைப்பு எத்தகையது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு கண்டுபிடிப்பிலும் உழைப்பின் உன்னத அடையாளங்கள் தெரிகின்றன. அதுதான் அவரை அடையாளப்படுத்துகின்ற முகவரி. அவர் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைத்தார். பிசினை தயாரிக்க எந்த தாவரம் பயன்படும் என்பதை கண்டறிய 17,000 தாவரங்களை ஆராய்ச்சி செய்திருக்கிறார். இந்த வெற்றிக்கான முகவரியை நான் அடைந்த வெற்றிகளுக்கு அடித்தளம் நான் சந்தித்த இன்னல்கள்தான். இன்னல்களால் தான் திறமையும் நுண்ணறிவும் வளர்கின்றன. ஒருவன் மேதையாக பிறப்பதில்லை. ஆனால் ஒருவனிடம் 2% அறிவும் 98% வியர்வை சிந்தி உழைக்கும் கடின உழைப்பும் இருந்தால் அவன் மேதையாகிவிடலாம். வாழ்க்கையோடு போராடினால்தான் வெற்றி என்று குறிப்பிட்டுள்ளார். கடின உழைப்புதான் மனிதர்களுக்கான முகவரிகளை தருகின்றது. வெற்றி பெற்றவர்களை கொஞ்சம் கூர்ந்து கவனித்தால் வெற்றியின் விலாசத்தை புரிந்து கொள்ளலாம். ஒரே குறிக்கோள், அளவற்ற ஊக்கம், தளர்வற்ற நெஞ்சுறுதி, இவை அனைத்தும் இருந்தால்தான் நாம் நமது இலக்கை அடைய முடியும் என்பதை புரிந்து கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நமது இலக்கை நோக்கி பயணித்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் தூய ஆவியாரை பழித்து பேசினீர்களா? தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆகிறவர், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறவர். இன்று நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை சோதித்தீர்களா? உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம். இன்று நீங்கள் பேசிய வார்த்தைகளால் மற்றவர்களை மனம் நோகச் செய்தீர்களா? காயப்படுத்த பலர் இருந்தாலும் மருந்தாக சிலர் இருப்பதாலேயே நம் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது. இன்று நீங்கள் உங்கள் குடும்ப அமைதியை குலைக்க
காரணமாயிருந்தீர்களா? விட்டுக் கொடுங்கள், விருப்பங்கள் நிறைவேறும். மன்னிப்புக் கொடுங்கள், தவறுகள் குறையும். மனம் விட்டு பேசுங்கள், அன்பு அதிகமாகும். இன்று நீங்கள் நல்லவற்றை சிந்தித்து செயல்பட்டீர்களா? நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டிருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆண்டவரே என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே என் கடவுளே, பகலில் கதறுகிறேன்,
இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். ஆண்டவரே, என் மீட்பின் இறைவா, பகலில் நான் கதறுகிறேன், இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன். என் மன்றாட்டு திருமுன் வருவதாக, என் கூக்குரலுக்கு செவிசாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது, என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது. படுகுழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகின்றேன். வலுவற்ற மனிதர் போலானே. இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன், கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போலானேன். அவர்களை நீர் ஒருபோதும் நினைப்பதில்லை, அவர்கள் உமது பாதுகாப்பினின்று அகற்றப்பட்டார்கள். ஆழமிகு படுகொலிக்குள் என்னை தள்ளிவிட்டே, காரிருள் பள்ளங்களுக்குள் என்னை கைவிட்டு விட்டே. உமது சினம் என்னை அழுத்துகின்றது, அலைகள் அனைத்தாலும் என்னை மூழ்கடிக்கின்றே. எனக்கு அறிமுகமானவர்களை என்னை விட்டு விலகச் செய்தீர், அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியேற இயலா வண்ணம் அடைபட்டுள்ளேன், துயரத்தினால் என் கண் மங்கி போயிற்று. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை கோப்புகின்றேன். இறந்தோர்க்காகவா நீர் வியத்தக செயல்கள் செய்வீர்? கீழுலகின் நாவிகள் எழுந்து உம்மை புகழுமோ? கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா? பாதாளத்தில் உமது சொல்லுறுதி அறிவிக்கப்படுமா? இருட்டினில் அரும் செயல்கள் அறியப்படுமா? மறதி உலகில் நீதி நேரி உணரப்படுமா? ஆண்டவரே, நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன். காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என்னை ஏன் தள்ளிவிடுகின்றீர்? என்னிடமிருந்து உமது முகத்தை ஏன் மறைக்கின்றீர்? இளமை முதல் நான் துன்புற்று மடியும் நிலையில் உள்ளேன். உம்மால் வந்த பெருந்திகளால் தளர்ந்து போனேன். உமது வெஞ்சினம் என்னை மூழ்கடிக்கின்றது. அச்சம் தரும் தாக்குதல்கள் என்னை அழிக்கின்றன. அவை நாள் முழுவதும் வெள்ளப்பெருக்கென என்னை சூழ்ந்து கொண்டன. அவை எப்பக்கமும் என்னை வளைத்து கொண்டன. என் அன்பரையும் தோழரையும் என்னை விட்டு அகற்றினீர். இருளே என்
நண்பன், இருளே என் நண்பன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவிலும் முன்னிலையில் புலம்புகிறேன். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 29 முதல் அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 6 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 98 இறைவார்த்தைகள் 1 மற்றும் 3 முதல் 6 வரை. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 29 முதல் 34 வரை. அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்தேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்து வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவைப் போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன். இவரே இறைமகன் என சான்றும் பகர்ந்து வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்பவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். இயேசுவின் வார்த்தைகளை நாம் கடைபிடித்து வாழவும் அவரின் சீடர்களாக அவருக்கு சான்று பகரவும் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு
இளைப்பாறுவோம், அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம், இளைப்பாறுவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை, இஸ்ராயேலுக்கு பெருமை, இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம், அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம், இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய திருவிழாவை பற்றி பார்க்கலாம். ஜனவரி 3. இயேசுவின் தூய்மை மிகு பெயர். இயேசு என்னும் பெயர் எபிரேய மொழியில் மீட்பு என்றும் அராமிக் மொழியில் விடுவித்தல் என்றும் பொருள் தருகிறது. இயேசு என்னும் இப்பெயர் சொல் விண்ணகத்திலிருந்து வானதூதர் வழியாக புனித மரியன்னைக்கும் புனித யோசேப்பிற்கும் அருளப்பட்டது என்பதை திருவிவிலியம் நமக்கு சான்று பகர்கின்றது. இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும் என்று திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் பதிவு செய்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களிடம், நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பது எல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று யோவான் நற்செய்தியில் அறிவுறுத்துகிறார். பிரான்சிஸ்கன் துறவற சபையினை சேர்ந்த புனித சியன்னா பெனார்தீன் அவர்கள் கிபி 15ஆம் நூற்றாண்டில் இயேசுவின் தூய்மைமிகு பெயர் பக்தி முயற்சியினை முதலில் பரப்புதல் செய்தார். திருத்தந்தை 10ஆம் கிரகோரி அவர்கள் கிபி 1274ஆம் ஆண்டு இயேசுவின் தூய்மைமிகு பெயரினை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்க திருத்தந்தை 9ஆம் பயஸ் அவர்கள் கிபி 1862ஆம் ஆண்டு இயேசுவின் தூய்மைமிகு பெயர் திருவிழாவினை கொண்டாட அனுமதி வழங்கினார்.
இயேசுவின் தூய்மைமிகு பெயர் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு ஆண்டவர் இயேசுவின் வழி நடக்க உறுதி ஏற்போம். நாளைய தினம் நாம் மற்றவர்களிடம் அன்பாக பேசுவோம். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய அற்புதமான காரியங்களை எண்ணி பார்ப்போம். அவருடைய வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றி புகழ்வோம். இன்றைய தினத்தில் நாம் எவ்வளவு அற்புதமாக வாழ்ந்திருக்கிறோம், இந்த நாள் முழுக்க நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறோம். அத்தனையும் கடவுளினுடைய பராமரிப்பு. அவரை நாம் போற்றி புகழ்வோம். சிறப்பாக இந்த தினத்தில் நமது மனமாற்றத்திற்கு ஆட்சேபிப்போம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, இதோ அந்த நாளிலே எங்களது மனமாற்றத்திற்கு ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, மோட்சத்திலே மனமாற தேவையில்லாத 99 நீதிமான்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட ஒரே ஒரு சகோதரன், ஒரே ஒரு சகோதரியுடைய மனமாற்றம் நமது வானக தந்தைக்கு அற்புதமான மகிழ்ச்சியை, அங்கு இருக்கின்ற மோட்சத்தில் இருக்கின்ற அத்தனை வானதூதர்களுக்கும் நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று நீ சொல்லியிருக்கிறேன். ஆமேசுவே, இது ஒரு நாளிலே நாங்கள் மனம் மாற வேண்டும். எங்களது பாவ வாழ்க்கையிலிருந்து, எங்களது சுயநல வாழ்க்கையிலிருந்து, எங்களது பிறர் மீது அக்கறை இல்லாத வாழ்க்கையிலிருந்து நாங்கள் மனம் மாற வேண்டும் என்று எங்களுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே. இதோ எங்களது வாழ்க்கையில் நாங்கள் மனம் மாறி உம்மையும் உமது அன்பையும் பிறர் மீது கொண்டிருக்கின்ற நாங்கள் அன்பையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி ஆண்டவரே உமது பிள்ளைகளாக, உமது சகோதரனாக, உமது சகோதரியாக வாழக்கூடிய ஆற்றலை, வல்லமை எங்களுக்கு தாரும் ஐயா. எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களது மனமாற்றத்திற்காக உமது அன்பு மகளிடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவிற் கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரியா.